வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழில் அர்ச்சனை செய்ய விரும்புவோர் தமிழ் வழி அர்ச்சகர் மூலம் வழிபடலாம். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பிரதமர் மோடிக்கு மொரிஷியஸ் நாட்டின் உயரிய விருது, அந்நாட்டு அரசு அறிவிப்பு. இருமொழி கொள்கையை தமிழ்நாடு விரும்புகிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, புதுச்சேரி அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழில் அர்ச்சனை செய்ய விரும்புவோர் தமிழ் வழி அர்ச்சகர் மூலம் வழிபடலாம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு திமுக மாவட்டம் சார்பாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு, KP பார்க் ஹவுசிங் போர்டு மற்றும் சூளை பகுதிகளில் அன்னம் தரும் அமுத கரங்கள் நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, இனி கோவில்களில் யார் தமிழில் அர்ச்சனை செய்ய விரும்பினாலும் தமிழ் வழி அர்ச்சகர் மூலம் வழிபடலாம் என்றும், சமஸ்கிருதம் மொழி வழிபாட்டுக்கு தாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற இலக்கை மையமாக கொண்டு 13 போற்றி புத்தகங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும், இதனை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார். நாங்கள் தமிழ் திருக்கோயில் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வழிபாட்டை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அன்னை தமிழில் வழிபாடு என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆருயிர் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றோம். அன்னை தமிழ் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த அர்ச்சனை சீட்டிற்குண்டான கட்டணத்தில் 60% அன்னை தமிழ் ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த அர்ச்சகர்களுக்கு அந்த ஈட்டுத்தொகை வழங்கி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் முதலில் செய்த காரியம் 13 போற்றி புத்தகங்களை வெளியிட்டதுதான். அதேபோல் அன்னை தமிழ் அர்ச்சனை நடைபெறும் என்றும், அதற்குண்டான அந்த அர்ச்சகருடைய பெயரும் அந்த அர்ச்சகருடைய கைபேசி எண்ணையும் அந்தந்த திருக்கோயிலில் விளம்பர பலகையில் வைத்து அன்னை தமிழுக்கு மெருகூட்டியவர், அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்ப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தேவாரம் என்றாலும் தமிழ், திருவாசகம் என்றாலும் தமிழ், அர்ச்சனை என்றாலும் தமிழ், என்ற தமிழை உலகெங்கும் பரவச் செய்பவர் முதுகெலும்புள்ள எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். இல்லை, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஒரு மொழியை திணிக்கின்ற போதுதான் அதற்கு எதிர்த்து நிற்கின்றோம். ஆகவே தமிழும் அர்ச்சனையில் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மொரிஷியஸ் நாட்டின் மிக உயர்ந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தீவு தேசம் மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் அழைப்பு விடுத்ததன் பேரில் அந்நாட்டின் 57வது தேசிய நாளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் சென்றடைந்தார். முதல் முறையாக மொரிஷியஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய பெருங்கடலின் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த கிராண்ட் கமாண்டர் ஆகிய நாட்டின் உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். மேலும் இது பிரதமர் மோடி பெறும் 21வது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு கட்டாய 3ஆம் மொழி தேவையில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 58,779 பள்ளிகளில் 1.9 கோடி மாணவர்கள் மாநில பாடத்திட்ட கல்வியை தேர்வு செய்துள்ளதாகவும், 1635 CBSE பள்ளிகளில் 15.2 லட்சம் மாணவர்கள் மட்டுமே மும்மொழியை படிப்பதை குறிப்பிட்டு தமிழ்நாட்டின் கல்வி முறையை தேசிய கல்விக் கொள்கை சீர்குலைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் கல்வி முறை சிறப்பாக உள்ள நிலையில் இருமொழி கொள்கையை தமிழ்நாடு விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடரின் 5வது பிரிவு கூட்டம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் ஆளுநர் உரை மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது. இதனை அடுத்து இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதில் அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக ஆண்டுதோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். மத்திய உணவு திட்டத்தின் கீழ் இனி வாரத்தில் அனைத்து நாட்களிலும் சத்துணவில் முட்டை வழங்கப்படும் என்றும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதம்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று அறிவித்துள்ளது. அதேபோல் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், அரியலூர், திருச்சி, மதுரை மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் திட்டங்களை உலகமே பின்பற்றுவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கத்தில் தெற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எழில்பாண்டியன் தலைமையில் பாட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்த ஆட்சியில் மட்டும்தான் எல்லா மழையும் காலம் தவறாமல் பொழிவதாக தெரிவித்தார். இது நம்ம இந்த ஆட்சியில மட்டும்தான் கோடை வெப்ப மழை, குளிர்கால மழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலன மழை, எல்லா மழையும் காலம் தவறாம பொழியிறது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சியில் சார்ந்துதான் இந்த மழை. அதனால இது மழை தேவையான ஒன்று. அதனால நம்ம ரொம்ப கவலைப்படுவதில்லை. இந்த மழையை விட இவங்க நகைச்சுவை மழை இருக்கு பாருங்க, அது நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, உலகமே புகழக்கூடிய மகத்தான ஒரு ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நமது இன்றைய முதலமைச்சர் அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்படி கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தையும் தமிழகத்தையும் கட்டி காத்து தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கான அடித்தளத்தை இட்டாரோ, அதை தொடர்ச்சியாக கையில் ஏந்தி இன்று மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் நம்பர் 1 மாநிலமாகவும் இந்திய அளவில் நம்பர் 1 முதலமைச்சராகவும் திகழும் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த ஆட்சியில் தாய்மார்களின் வளர்ச்சியும் சரி, தமிழகத்திலும் அந்த செழிப்பும் சரி எப்படி ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கட்டித்தந்த அந்த பாதையில், கலைஞர் வழியில் இன்று இது 2 மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. MKS என்பது ஒரு பிராண்ட். அந்த ஒரு சிஎம் மு.க.ஸ்டாலின் என்ற அந்த வார்த்தை இன்று ஒட்டுமொத்த இந்தியாவையே புரட்டி போட்டு, யார் இவர், எப்படி இவ்வளவு செய்கிறார், 3 ஆண்டுகள் முதல் முறை முதலமைச்சராக இருப்பவரா இவர், அல்ல கலைஞரின் மறுவருவம், பெரியாரின் மறுவருவம், இவர் அண்ணாவின் மறுவருவம் என்று உலகமே பொருளும் அளவுக்கு மகத்தான ஒரு ஆட்சியை வழங்கி உலகமே இவர் செய்யும் அந்த திட்டங்களை எல்லாம் உலகமே இப்போ இந்த காப்பி அடிக்கும் அளவிற்கு செய்து கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர் அவர்களின் வாழ்வை கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது பாராட்டுகள், நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தர்மபுரி நகர மற்றும் புறநகர பேருந்து நிலையத்தில் நடைபாதையில் உள்ள கடைகளை நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றி அபராதம் விதித்துள்ளனர். தர்மபுரி நகர மற்றும் புறநகர பேருந்து நிலையத்திற்கு தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் 10,000க்கும் மேற்பட்ட பயணிகளும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேற்று இரவு பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு தள்ளுவண்டி கடைகளை அகற்ற உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நகராட்சி ஆணையர் சேகர் தலைமையிலான குழுவினர் கடைகளை அகற்றியும் பேருந்து நிலையத்திற்கு வெளியே உள்ள கடைகளுக்கு அபராதம் விதித்துள்ளனர். மேலும் நடைபாதையில் மீண்டும் வியாபாரம் செய்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எம்ஜிஆர் கொள்கை அடிப்படையில் மக்கள் சேவை கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவர் GM ஜோதிராஜ் அறிமுகம் செய்து வைத்து மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாதையில் மக்கள் சேவை கழகம் என்ற பெயரில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மக்கள் சேவை கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் GM ஜோதிராஜ் கட்சியின் கொடி அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜாதி, மதம், மொழி மற்றும் இனம் வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சமமான சமத்துவம், சமூக வேறுபாடு இன்றி அனைத்து திட்டங்களும் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இக்கட்சி துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் அடிப்படை மனிதருக்கு போய் சேர வேண்டும், அதுதான் எங்களோட நோக்கம். யார் யாருக்கு கிடைக்கல அதை நாங்கள் போராடி மீட்டு கொடுப்போம். கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாநகராட்சி நடத்துகிற மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா வாங்குறாங்க ஒரு நாள் வாடகை. ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு ஆயிடுது. சம்மந்தப்பட்ட 5000 ரூபா கிட்ட நான் போய் தொடர்பு கொண்டு கேட்டோன்னே அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். என்னோட கார்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னும் பதில் வரல. ஆனால் உள்ளே போனீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அதுக்கு அவன் ப்ரைவேட்டாகவே போயிடுவான். இல்லாத பட்சத்தில் தான் சென்னை மாநகராட்சி கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. பட் 18,000ன்றது அங்கே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு 60,000 ரூபா. இப்போ நம்ம சொந்தக்காரர் இருப்பாங்க, நான் பண்ணிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து சிவியராக நடவடிக்கை எடுக்கணும். மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு சிவன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும், வில்வ இலைகள், அருகம்புல், மலர் மாலைகள் ஆகியவைகளை கொண்டு சிறப்பு அலங்காரமும் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சுவாமி உட்பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதோஷநாதரை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் அருகே பட்டாவில் பெயர் சேர்க்க லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியை அடுத்த இடையர்பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் சிட்டாவில் பெயர் சேர்ப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலர் பிரபுவை நாடியுள்ளார். அப்போது அவர் 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் விவசாயி தெரிவித்துள்ளார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக கிராம நிர்வாக அலுவலர் பிரபு மற்றும் அவரது உதவியாளர் கவிதா ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 300 வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் நகரி குப்பத்தில் இயங்கி வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 30 பேர் கொண்ட 10 குழுவினர் என மொத்தம் 300 வீரர்கள் முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபடுவதற்காக தயார் நிலையில் உள்ளனர். தமிழக அரசு கேட்டுக்கொள்ளும் மாவட்டங்களுக்கு மழை மீட்பு கருவிகளான ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவிகள் உள்ளிட்ட அதிநவீன சாதனங்களுடன் விரைந்து செல்ல தயார் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வரும் நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து 64,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 8,065 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 109 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,000 ரூபாய் அதிகரித்து 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டில் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டூடர்டே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் அதிபராக இருந்த ரோட்ரிகோ டூடர்டே கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கொன்று மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக பெரும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் ரோட்ரிகோவை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் ஹாங்காங்கில் இருந்து பிலிப்பைன்ஸ் திரும்பிய அவரை மணிலாவின் சர்வதேச விமான நிலையத்தில் பிலிப்பைன்ஸ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழில் அர்ச்சனை செய்ய விரும்புவோர் தமிழ் வழி அர்ச்சகர் மூலம் வழிபடலாம். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பிரதமர் மோடிக்கு மொரிஷியஸ் நாட்டின் உயரிய விருது, அந்நாட்டு அரசு அறிவிப்பு. இருமொழி கொள்கையை தமிழ்நாடு விரும்புகிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, புதுச்சேரி அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.